மெத்தடாலஜி என்று வருகிற பொழுது தமிழ் கற்பித்தல்ல ஒவ்வொரு நுணுக்கமான விஷயங்களுக்கும் நான் கம்பராமாயணத்தை தான் எடுத்து காட்டுவேன். அதில் சொல்லாட்சி என்று வருகிற பொழுது கண்களால் நீங்கள் சொன்னீங்களவா அந்த செய்தியை நான் சொல்வது உண்டு. எனக்கு அந்த ஞாபகத்துக்கெல்லாம் போயிட்டேன். அதனால் தெரிய கண்களால், அதே மாதிரி வாயால்னு சொன்னாங்க பாருங்க, அதை நீங்கள் அருமையாக சொன்னீங்க. எந்த வாயால் என்ன நினைத்து கொண்டு நீ அயல் நெற்றின்னு கேட்டாங்களோ அதே வாயினால் தீமுட்டு என்று சொல்லுகிற அந்த அந்த தொடர்பு இருக்கு பாருங்க. இதெல்லாம் கம்பனுடைய நிறைதரம். அந்த செய்தி எத்தனையோ 1000 பாட்டுக்கு முன்னாடி வந்தது. அது அப்படியே நினைவு கூர்ந்து கடைசியில் ஒரு 3000 பாட்டுக்கு அப்புறம் 4000 பாட்டுக்கு அப்புறம் சரியாக கொண்டு வந்து பொருத்தி காட்டுகிற நிறைதரம் கம்ப சித்திரம். அதையெல்லாம் அவர்கள் அற்புதமாக பொருத்தி காட்டினார்கள். நான் இப்போ பொதுவாக தமிழ் கற்றவர்களெல்லாம், அதாவது சாதாரண பொதுவாக ராமாயணத்தை தெரிந்து கொள்ள வேணும், தெரிந்ததை மீண்டும் நினைவு கொள்ள வேண்டும் என்று வருகிறவர்களை மட்டுமல்லாமல் ராமாயண காப்பியத்தில் கம்பனிலை தோய்ந்து தோய்ந்து பழுத்து இருக்கக்கூடிய அனுபவஸ்தர்களெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களும் வியக்கும்படியாக உங்களுடைய பேச்சு அமைந்தது. அதற்காக நான் மீண்டும் பாராட்டை தெரிவித்துக் கொள்ளும். இருக்கிறவங்களுக்கெல்லாம் எல்லாரும் ஒரு கம்பர் அப்படி சொல்லலாம். என்று சொன்ன எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். ஆனால் அவர் ரசிக்கிற மாதிரி சொல்வது என்பது பெரிய விஷயம். ஆமாம், இதான் நமக்கு தெரியுமே, இதான் எனக்கு தெரியுமே, இதான் எனக்கு தெரியுமேன்னு ஒரு நகைச்சுவை அந்த காலத்தில் தங்கவர் நகைச்சுவை வரும். அதான் எனக்கு தெரியுமேன்ட்டு அது மாதிரி யாரும் நினைக்க முடியாதபடிக்கு, ஆஹா நமக்கு தெரிந்த விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டிருப்பதை காட்டிலும் இன்னும் அதி அற்புதமாக சொல்லுகிறார்கள் என்கிற ஒரு வியப்பை அவர்கள் இங்கே சொன்னார்கள். அதற்காக நான் பாராட்டி, இது எல்லாருக்கும் அமையாது. இந்த வித்வத்துவம் அவர் சொன்னது போல, எங்கள் பேராசிரியர் ஐயா அவர்கள் சொன்னது போல, சிற்றம்பலத்தை செல்வப் பெருமானும் சித்திரகூடத்து செங்கன்மாலும் உங்கள் நாக்கில இருந்து இயக்கியிருக்கிறார்கள். அதனால அந்த பெருமானுக்கு நான் மீண்டும் நன்றியை தெரிவித்து, நீங்கள் மேன்மேலும் வளர வேண்டும், உங்களுடைய இந்த திறமையை மேன்மேலும் வளர்த்து கொண்டு முத்தமிழ் வித்தகையாக நீங்கள் உலகம் எல்லாம் வளம் வந்து பொலிவு பெற வேண்டும் என்பதாக நான் அம்பலவாணர் திருவடிகளை வேண்டி நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம்.